சரி, நீங்க வீட்ல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. தமிழ்நாட்டுல வந்து ரீல்ஸ்க்கோ ரியாலிட்டிக்கோ வித்தியாசம் தெரியாத வந்து ஒரு தமிழக அரசு வந்து எடுத்து செல்கிறார்கள். ஸ்டிக்கர் ஆட்சியோ சோஃபா ஆட்சியோ தான் வந்து இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடந்து வருகிறாங்க. மதிப்புக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம், எதை வேணா பண்ணுங்க, திமுக காரனை என்னைக்குமே உங்களால அசைக்கவே முடியாது. என்றைக்கா இருந்தாலும் கருப்பு சிவப்பு கொடி பறக்கதான் செய்யும் தமிழ்நாட்டுல. கருப்பு சிவப்பு கொடி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழருக்கோ தமிழ் இனத்திற்கோ இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. அதை நாங்க தைரியமா மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லுவோம். அதை வந்து நீங்க மைக்ல மட்டும் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரில் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வெயில்ல நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுவே இன்னும் யாருமே பண்ணல, எதுவுமே பண்ணல. சும்மா திமுகவை குறை சொல்றது, இல்லைன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து அவங்கள எல்லாரும் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. சோஷியல் மீடியானால இது எதுவுமே ஆக போறதில்ல. நம்ம பொதுமக்களும் வந்து நிறைய பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதுலேயும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க, போஸ்ட் போடுறீங்க. இது எல்லாமே ஓகே. அட்லாஸ்ட் என்ன நம்மளுக்கு முக்கியமானது? பொதுமக்களோட நலமும் பொதுமக்களோட பாதுகாப்பும் பொதுமக்களோட முன்னேற்றமும், இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3யுமே வந்து இது வரைக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு இன்வைட் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் அப்படின்றது எந்த வகையில் எத்தனை தொழிலாளர்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்றது தெரியல. இதற்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா இருந்த பொழுது சொல்லை வந்து செயலாக்கி எவ்வளோ நபர்கள் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை அளித்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரீல்ஸ்க்கோ ரியாலிட்டிக்கோ வித்தியாசம் தெரியாத வந்து ஒரு தமிழக அரசு வந்து எடுத்து செல்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு ஆகாஷ் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார்கள், இது எல்லாமே திமுகவில் செய்த திட்டங்கள், இதை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் இன்னும் வந்து இத்தனை நாட்கள் ஆகி நாங்கள் இந்த திட்டங்களை புதுதாக செய்திருக்கிறோம், புதுசாக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு திட்டம் கூட செய்யலை. ஸ்டிக்கர் ஆட்சியோ சோஃபா ஆட்சியோ தான் வந்து இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்து வருகிறார்கள். ஆனால் அதை ஒரு நாளும் அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இன்றைக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க, திமுக தான் எங்களை அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, பொதுக்கூட்டத்தில் பேசுனீங்க. அவங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அவரே வந்து மேடையில் பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்கள் வீட்டில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்டை காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்ன அது அப்படின்ட்டு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் நன்றி சொல்ல போனால் அந்த இடத்துல பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய போகிறோம் அப்படின்றத எடுத்து வைக்கக்கூடியதான் ஒரு நல்ல தலைவரும் ஒரு நல்ல முதலமைச்சரும். இதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போலிங் முடிஞ்சு எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வந்த மறுநாளே வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து நன்றி சொல்ல போனாங்க. ஆனால் எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு எதுவுமே வைக்காம பொதுமக்களை பார்த்து நன்றி மட்டுமே தெரிவித்து வந்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.